நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா பொங்கல் கொண்டாட்டம். உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். அனைவருக்கும் போகி பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏட்டை காந்தி என்னடி மூட்டையை எடுத்துட்டு வரேன். ஆமாக்கா, அப்புறம் என்ன பண்றது, அங்க இருந்து தூக்கிட்டு வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு வரது மொத்தமா போட்டு வச்சுட்டேன். அதுவும் சரிதான், போடு போடு. சரிக்கா. என்ன சாந்தி அக்கா, இன்னைக்கு அது ஊடு சுத்தம் பண்ணிட்டு குளிப்பியா மாட்டியா? ஆமா, நான் சின்ன பொண்ணுதான், பெரிய பொண்ணுனா சொன்னேன். ரொம்ப சிரிப்பு வருது, சிரிச்சுட்டேன். போது நிறுத்து. அக்கா என்னக்கா சும்மா கூட பேசக்கூடாதுங்க. டீ வந்தவனே ஆரம்பிச்சிரியா? சரி, என்ன கதை நேத்திக்கும் உன் மாமியார் உன்னை தேடிக்கிட்டு இருந்துச்சு. என்னமா இருக்கு, ஊர் நல்லா சுத்திக்கிட்டு இருப்பா. அப்புறம் வசந்தி அக்கா, உன் பேச்சுக்கு நான் வந்தானா? அப்புறம் நான் வந்து நான் எதனா சொன்னேன்னா அப்புறம் நீ தான் வந்து அப்புறம் கோச்சிப்பா பாத்துக்கோ. ஐயோ அம்பா சாமி, வேணா விட்டுரு. என்னடி ஆச்சு? அந்த லூசு கிளவி வீடெல்லாம் சுத்தி பண்ணி டயர்ட்ல போய் ஸ்டோர் ரூம்ல படுத்துக்கிட்டு நான் தான் வீடு கிளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு எதை சொல்லிட்டு கிளம்பிச்சுக்க புலம்பிக்கிட்டு. என்ன ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? பின்ன நீ கூட வேலை செஞ்சேன்னு உங்க அத்தாச்சி சொல்லுதே, அதை நினைச்சுதான் சிரிப்பு வந்துச்சு. போடி. சரி சரி, விடு விடு. அப்புறம் என்ன, வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பழசெல்லாம் போட்டு எரிச்சாச்சா? ஆண்டி பிடிச்சாச்சு. ஏடி, இந்த பொங்கலுக்கு நம்ம ஊர்ல ஒரு சத்தத்தையும் காணும், ஏன்னா போட்டி கீட்டிலாம் வைப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ நீ வேற, அந்த சப்பானி பயலும் அந்த காரு பயலும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வா போய் பார்ப்போம். ஓ அப்படியா? ரொம்ப நாள் ஆச்சு பொங்கல் நான் பார்த்து நம்ம ஊர்ல, வெளியூர்ல இருந்துட்டோமா. வா போய் பார்க்கலாம். சவுண்டுக்கு விட்டு தான் எதையும் காணும். இப்பதான் ஏதோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க போல. அக்கா என்ன காட்சி? ஜப்பானி என்ன ஒன்னுத்தையும் சொல்ல மாட்டேறான். நல்லா வந்து வரி பணம் மட்டும் வாங்கிட்டு போனாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணத்தான் செய்யறானுங்க. அவன் கூட்டாளிவெல்லாம் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு வரவே லேட் ஆயிடுச்சான். அதனால தனியா செஞ்சுட்டு கிடந்தானுவோ ஒரு 4 பேர் மட்டும். இப்பதான் எல்லாம் வந்து இறங்கியிருக்கானுவோ. இனிமே ஆரம்பிச்சிருவானுவோ. வா, நம்ம ஊர் திருவிழா கம்மியில தான் காண போகுது. ஆமாக்கா, அது வேணா ரைட்டு தான். பசங்க நல்லா சிறப்பாக செஞ்சிருவானுங்க. எப்பா கேட்கவே ஆசையா இருக்குடி. சரி சரி, வீட்டில எல்லாம் வேலை முடிச்சுட்டு போகலாம். போட்டி எதனா இருந்தா கூப்பிட்டு விடு. இப்ப என்ன சும்மா தானே இருக்கா? பாவம் அந்த பக்கம் கலர் நடந்துட்டு வருவோம். சின்ன பொண்ணு கிளம்பிட்டு வரட்டும், மொத்தமா அங்க போய் விளையாண்டுக்கலாம். என்ன நாளுன்னு பாப்போம். அதுவும் ரைட்டு தான்க்கா. சின்ன புள்ளியோ வேற டான்ஸ் கத்துக்கிறேன்னு ஒரு வீட்டுல போயிட்டு டான்ஸா கத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆட போகுதுன்னு தெரியல. இந்த 4 நாளைக்கு ஒரே கூத்து தாண்டி. ஆமாக்கா, இதை கிச்சான் பையன் வேற பூமாரி கொடுத்தா ஜோடி போட்டுக்கிட்டு ஆடுவேன்னு ஆடிக்கிட்டு கிடக்குறான். அவனுக்கும் சக்கரைக்கும் சண்டனா வருது. ஆமாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, நான் வேலையை பார்த்துட்டு வரேன், கூப்பிட அப்புறம். சரிக்கா. சரிடி, நான் போயிட்டு வரேன். என்ன சாந்தி அக்கா, எப்ப சொன்னா இன்னமும் அப்படியே மூஞ்ச முறைச்சிக்கிட்டே தானே இருக்க? நீ வாய மூடுடி, நான் உன்கிட்ட பேசவே இல்லை. ஏடி சின்ன பொண்ணு, கொத்தமல்லி வேணும் கருவேப்பிலை வேணும்னு வந்து கேளு, அப்ப இருக்கு உனக்கு. ரொம்ப தப்பா அடிக்குது. சரி போங்க. பார்த்து தானே ஏத்தனா, எங்கனா நீ வேற. சரி சரிண்ணா. என்ன ரேடியோவில் எங்க கட்டுறது? ஆயிரத்துல ஒரு வார்த்தை சொன்னா அதுதான் ரைட்டு தான். நமக்கு செலவும் மிச்சம் மாதிரி தான். சரிண்ணா. ஒரே
என்ன வேணும்? கண்ணு தெரியாம வந்துட்டியா? பாத்து பாப்பா. யாருக்குடா கண்ணு தெரியலங்கற? எங்களுக்கு என்ன போட்டி வச்சிருக்க? என்ன சரக்கு மரம் போட்டிலாம் சொல்லிவிடாத. எங்களால யாரெல்லாம் முடியாது இந்த வயசுல. ஏடா ஈச்சியா போட்டி வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு தட்டு பானை ஏதோ பொங்கறத கொடுத்தா நல்லா இருக்கும். சாக போற வயசுல உனக்கு சரக்கு மரம் போட்டி வேற கேக்குதா? நல்ல போட்டியா வச்சிருக்கோம். கூப்பிடுறோம். மைக்ல சொல்லுவோம். அப்ப வந்துரு. நாங்க கொஞ்சம் வேலையா பிஸியா இருப்போம் எங்க கேங்ல. அதனால எங்க கேங்குக்கு சொல்றதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கோ. ஆமா, இந்த ஊர்ல சாவாம 4 கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கேஸ்ல தானே நீங்க? உங்க அலப்பற தாங்க முடியலம்மா. சரி கூப்பிடுறோம். கூப்பிடுறதுக்கு ஆளு தானே கூப்பிட்டு விடுறோம். வந்து போட்டியா கலந்துக்கோங்க. நாங்களாம் எப்பயுமே யங்குடா. எங்களுக்கு வயசே கிடையாது. சரிதான் போ கிளவி. பொறாமைய பாரு போக்கத்தவன. இந்த பொங்கல் டைம் வந்தா கிளவியில இருந்து குமாரி வரைக்கும் நம்மகிட்ட பெரிய தொல்லையா இருக்கிற பயிரும் வந்துதான் அலாரம் பிரிச்சு விடலாம் பார்த்தா எங்க ஆளையே காணும் எவனையும். சரி இன்னொரு ஸ்பீக்கரை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். இதெல்லாம் எங்க கட்டுறது? என் தலையில கட்டுறேன். ஸ்டேஜ் டெக்கரேஷன் வருஷம் நீங்க தான் பண்றீங்க. அப்படியே போட்டு விடுங்க. சரி சரிண்ணா தனியா கிடக்குறீங்க. வந்துருவானுங்க. நீ போய் நிறைய அண்ணா மைக்கெல்லாம் ரெடியா இருக்கு பேசுங்க. ஆமாடா இவங்கள நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. பேசுவோம். ஆரம்பிச்சுட்டானுல ஆரம்பத்தை அவன் கிளம்ப எதையோ போட்டு உடைக்கிறானோ. ஏலே போட்டு உடைக்காம என் வேலையை பாருங்களே. நல்ல சவுனம் போங்க. விடுங்கண்ணா இதெல்லாம் நடக்கத்தான் தெரியும். எனக்கு தெரியும் நீ போப்பா. நான் அதுக்கே காணல போ. எல்லாம் போப்பா. அழகா இருக்க நம்மள டென்ஷன் ஏற்றியே முடிய பட்ட வைக்கிறானுங்க. வேலைக்கு அவனை கூப்பிடுவோம். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ இன்று பொங்கல் விழா ஸ்டார்ட் ஆகிறது. அதனால் அனைவரும் கொண்டாட்டத்திற்கு தயாராகுமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் விழாக்குழு அன்பர்கள் அனைவரும் மேடைக்கு அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பணிகள் நிறையாக இருக்கிறதால் வந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு மச்சக்கனி பாய்ஸின் தலைவர் ஜப்பானி. மச்சக்கனி பாய்ஸ் வாங்க ராசிக்கிறா. என்ன வந்துட்டானுங்க மச்சக்கனி பாய்ஸ். ஏன்னா காரியம்னா லேட் ஆயிடுச்சு. இந்த சின்ன பேனர் அடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்கடா பேனர் காமிங்க. நான் பாருங்க. என்ன பேனர் உனா? நம்ம கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு இங்க நல்லா வாயை தெரிஞ்சு எழுதி தெரிஞ்ச 4 புள்ளி உள்ளிட்ட ஒரு சார்ட்டு அப்புறம் திறமக்கோல்லாம் கொடுத்து இதை பண்ணிட்டு வந்திருக்கோண்ணே. பர்ச்சேஸ் பண்ணிக்கோண்ணே. பார்த்துக்கலாம். இன்னும் வேற கலர் கூட சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்றது நம்ம சங்கத்தோட பட்ஜெட் எப்ப பாரு குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்ன பண்றது? சரி இது யாரும் மாற்றி வைங்கடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நான் கவலைப்படாத. டெய்லிக்கு ஒரு கலர்ல மாற்றி விட்டுருவோம். ஆமா கலர்ல மாத்தினா மட்டும் இது நம்மளா செஞ்சதும் தெரியாம போயிட போய் போங்கடா போய் மாத்துங்க. ஓரளவுக்கு ஓகேடா. சரி விடு நான் பாத்துக்கலாம். ஏன்னா அந்த தெருவுல போனாலும் அக்காங்க எல்லாம் இப்ப போட்டி எப்ப ஸ்டார்ட் ஆகுது நல்லா கேட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணா. சரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதான். அன்பான ஊர் பொதுமக்களே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம பெண்கள் எல்லாம் ஆர்வமா ஆசைப்பட்ட காத்துக்கிட்டு
பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.